தன்னை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்தும் அஷ்டலட்சுமியை போன்றவை என பிரதமர் மோடி தெரிவித்தார். டெல்லி சா இந்திரா காந்தி விளையாட்டு வளாகத்தில் முதலாவது போடோலாந்து பெருவிழாவை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அவர், தற்போது வளர்ச்சி என்னும் சூரியன் வடகிழக்கு இந்தியாவிலிருந்து உதிப்பதாகவும் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற உறுதிமொழிக்கு இது புதிய ஆற்றலை வழங்குவதாகவும் குறிப்பிட்டார். ஜார்க்கண்டில் பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி பெரும் கோடீஸ்வரர்களின் பொம்மைதான் பிரதமர் மோடி என காட்டமாக விமர்சித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் சிம்டேகாவில் காங்கிரசுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், ஏழைகளின் பணத்தை பறித்து பெரும் கோடீஸ்வரர்களின் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை பிரதமர் மோடி தள்ளுபடி செய்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பிரதமர் மோடி இந்திய அரசியலமைப்பை படித்து இருந்தால் வெறுப்பை பரப்பி சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தியிருக்க மாட்டார் என விமர்சித்தார். பழங்குடியினர் பெருமை நாள் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலம் உருவான தினம் குறித்த நிகழ்ச்சி சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் ரவி, பழங்குடியினர் உடை உள்ளிட்டவற்றை பார்த்து அவர்களை கேவலமாக பார்க்கும் கண்ணோட்டம் மாற வேண்டும் என்றார். கடந்த காலங்களில் பழங்குடியின மக்களை ஓட்டு வங்கி அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்தினர் என குற்றம் சாட்டியவர், பிரதமர் மோடி வந்த பிறகு அந்த நிலை மாறத் தொடங்கி இருப்பதாக குறிப்பிட்டார். திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட திமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் பெரம்பலூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், வாக்கு சதவீதம் குறைவாக உள்ள பகுதிகளில் வாக்குகளை அதிகரிக்க பாடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற அனைவரும் ஒருங்கிணைந்து களப்பணியாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சமூக விரோதிகளை கைது செய்ய காவல்துறை தயாராக இருந்தாலும் ஆட்சியாளர்களின் தலையீட்டால் அவர்கள் தப்பி விடுகிறார்கள் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே. முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஓசூரில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து அதிருப்தி தெரிவித்தார். முந்தைய அதிமுக ஆட்சி காலங்களில் தவறுகள் செய்தவர்களுக்கு அதிமுகவின் தலைவர்கள் பாதுகாப்பு கொடுத்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை பாய்ந்தது என்றும் அவர் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் 213வது இலவச ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு சேவை தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமாமுக தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான ஜவாஹருல்லா கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழா முடிவில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தான் வரவேற்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் கொலை என சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆளும் திமுக அரசின் மீது குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் விமர்சித்தார். மேலும் தமிழகத்தில் வறுமை மாறவில்லை, வேலை வாய்ப்பு இல்லை எனவும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி நகரில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பச்சிளம் குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். அங்கிருந்து 54 குழந்தைகளில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காப்பாற்றப்பட்டனர். குழந்தை சிகிச்சை பிரிவில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ள உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், சம்பவத்திற்கான காரணம் குறித்து 12 மணி நேரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு காவல்துறைக்கு ஆணையிட்டுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள 22 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பின் 8வது மாடியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் அலறியடித்து வெளியேறினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் குடியிருப்புகளில் இருந்த 100க்கும் மேற்பட்டோரை பத்திரமாக மீட்டனர்.
கர்நாடகா மாநிலம் மாண்டியாவில் மேட்ரிமோனியல் இணையதளம் மூலம் பெண்களை ஏமாற்றி 62 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது. தாவணகேரா பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணையில் இறங்கினர். ஹரிஹர், காட்டன்பேட்டை, KK நகர் உள்ளிட்ட பல பகுதியைச் சேர்ந்த பெண்களிடம் மொத்தமாக 62 லட்சம் ரூபாய் பணத்தை மது மோசடி செய்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்தது. தற்போது இளைஞர் மது போலீசாரால் தேடப்பட்டு வருகிறார். தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என கூறியுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்யும் கனமழை காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி 10,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களில் நீர்வரத்து 2 மடங்காக உயர்ந்துள்ளது. அஞ்சட்டி, கேரெட்டி, நாற்றாபாளையம் வனப்பகுதியில் மழை நீடிப்பதால் நீர்வரத்து மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழையால் தாழ்வான சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. நாகூர், வேளாங்கண்ணி, திருமருகல், திட்டச்சேரி, கீழ்வேலூர், தலைஞாயிறு உட்பட பல பகுதிகளில் இடைவிடாது இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் நாகை உள்ளிட்ட துறைமுகங்களில் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் கயிறு கட்டி பாதுகாப்பாக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. கடையநல்லூர், குற்றாலம், செங்கோட்டை வடகரை, அச்சன்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தொடர் கனமழையின் காரணமாக நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கூடலூரை சுற்றியுள்ள நடுவட்டம், முதுமலை, தீபாலா, பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கியது. அண்ணாமலை நகர், நடராஜபுரம், பிச்சாவரம், பரங்கிப்பேட்டை, புதுச்சத்திரம், சீர்காழி, புறவழி சாலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இரவு முழுவதும் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் போல் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. உதகையில் எமரால்டு அணை கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் சேதமாகி 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து அங்கு வந்த குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் சேதமடைந்த குடிநீர் குழாய்களை சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதனால் குன்னூர், பேரக்ஸ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும்
முழுவதும் எம்ஆர்பி எனப்படும் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் விரைவில் 47 இயன்முறை மருத்துவர்களுக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விபத்தில் சிக்கி கால் மூட்டு நொறுங்கிய பிறகும் தாம் மாரத்தானில் ஓடுவது இயன்முறை மருத்துவத்தால் தான் என கூறினார். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா வலியுறுத்தியுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான மருத்துவர் பாலாஜியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தால் இந்த நிலை ஏன் வரப்போகிறது என்று கேள்வி எழுப்பினார். கிண்டி மருத்துவமனையில் நடந்த பிரச்சனைக்கு காரணம் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் மட்டுமே காரணமாகும் என்று ஹெச் ராஜா குற்றம் சாட்டினார். நெல்லையில் பட்டாசு வெடிப்பதில் ஏற்பட்ட மின் விரோதத்தில் சிறுவனை விரட்டி அரிவாளால் வெட்ட முயன்ற மற்றொரு சிறுவன் கைது செய்யப்பட்டார். நெல்லை டவுன் கரிய மாணிக்க பெருமாள் கோவில் தெரு பகுதியில் 17 வயது சிறுவனுக்கும் 16 வயது சிறுவனுக்கும் இடையே தீபாவளி அன்று பட்டாசு வெடிப்பதில் தகராறு ஏற்பட்டது. இதில் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக 17 வயது சிறுவன் 16 வயது சிறுவனை விரட்டி அரிவாளால் வெட்ட முயன்றார். இந்த சம்பவத்தில் மூதாட்டி காயமடைந்த நிலையில் 17 வயது சிறுவனை போலீசார் கைது செய்து சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். நெல்லை மேலப்பாளையத்தில் அமரன் திரைப்படம் ஓடும் திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று அதிகாலை திரையரங்கின் முன்பகுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். சபரிமலையில் இந்த ஆண்டுக்கான மண்டலகால சீசன் தொடங்கியுள்ளது. கார்த்திகை மாதம் பிறப்பான இன்று அதிகாலை 3 மணிக்கு புதிய மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி கோவில் முன்புறம் உள்ள மணியை ஒலிக்க செய்து நடையை திறந்தார். பின்னர் தந்திரி கண்டரரு ராஜீவரரு கோவிலுக்குள் வந்து மண்டலகால நெய்யாபிஷேகத்தை தொடங்கி வைத்தார். கோவில் நடை திறந்தபோது சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற பக்தர்களின் கோஷம் விண்ணை தொடும் அளவு எழுந்தது. தினத்தையொட்டி திருப்பதி மலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. கோவிலின் மாட வீதிகளில் வலம் வந்த ஏழுமலையானின் கருட வாகனத்தை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தியுடன் வழிபட்டனர். ஜார்ஜியாவிலிருந்து ரஷ்ய ஆதரவுடன் பிரிந்த அப்காசியாவில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்குள்ள உலோக கதவுகளை உடைக்க அவர்கள் முற்பட்டனர். ரஷ்யாவுடன் மேற்கொண்ட முதலீட்டு திட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என அவர்கள் கோரிக்கையை முன்வைத்தனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது.
பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான மின்சார ரயில் சேவை நாளை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்சார ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பல்லாவரம் உள்ளிட்ட மற்ற வழித்தடங்களில் வழக்கம் போல் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் செதுக்கரை மலையில் வைக்கப்பட்ட சிலுவையை அகற்ற கோரி இந்து முன்னணியினர் போராட்டம் நடத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கோட்டாட்சியரிடம் இந்து முன்னணி நிர்வாகிகள் மனு அளித்த நிலையில் சிலுவையை அகற்ற கோரி கிரிவல பாதை போராட்டம் நடத்த முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய போது வாக்குவாதம் ஏற்பட்டது. விழுப்புரத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த ஆயுதப்படை காவலர் பாண்டியனை போலீசார் கைது செய்தனர். திருவெண்ணை நல்லூரைச் சேர்ந்த சம்பத் அளித்த புகார் குறித்து விசாரித்த குற்றப்பிரிவு போலீசார் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்டவரிடம் பெற்ற 4,50,000 ரூபாய் தொகை குறித்து காவலரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. குன்றத்தூர் அருகே எலி மருந்து விவகாரத்தில் பெற்றோர்கள் அபாய கட்டத்தை தாண்டி இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. எலி மருந்து நெடியால் 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் தந்தை கிரிதரன் மற்றும் தாய் பவித்ரா போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் கணவன் மனைவி இருவரும் அபாய கட்டத்தை தாண்டி இயல்பு நிலைக்கு திரும்பியதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் பெயிண்டர் ஒருவர் மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டிக் கொல்லப்பட்டார். கீழசவல் நயினார்குளம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் இருசக்கர வாகனத்தில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். அம்பாசமுத்திரம் சாலையில் மதுபான கடையில் மது வாங்கிவிட்டு தனது இருசக்கர வாகனம் அருகே வந்தபோது அவரை மர்ம நபர்கள் துரத்தி சென்று சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பினர். இதில் சம்பவ இடத்திலேயே மணிகண்டன் உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை திருவொற்றியூரில் வடமாநில இளைஞர் ஒருவர் பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்கிருந்த மக்கள் வடமாநில இளைஞரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இளைஞருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதா அல்லது போதையில் இவ்வாறு செய்தாரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் இருதரப்பு பெண்கள் வாக்குவாதம் செய்து மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடும்ப சண்டையில் விஷமருந்து குடித்த சத்யா என்ற பெண் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு வந்த சத்யாவின் கணவர் குடும்பத்தினர் கடும் வாக்குவாதம் செய்து சண்டையிட்டனர். அங்கு வந்த போலீசார் இருதரப்பையும் வெளியேற்றி அனுப்பி வைத்தனர். திருவல்லிக்கேணியில் உள்ள SBI வங்கி கிளையின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். இரவு பாரிமுனையில் ஒரு டீ கடை அருகே நின்று கொண்டிருந்த அந்த நபரை போலீசார் கைது செய்தனர். அவர் வாய் பேச இயலாத வட மாநிலத்தை சேர்ந்தவர் என கூறப்படுகிறது. ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மழையையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் திருச்செந்தூருக்கு படையெடுத்தனர். கூட்ட நெரிசலால் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்து கோயில் வளாகம் மற்றும் கடற்கரையில் அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். கோவை மாவட்டம் சூலூரில் விளைநிலங்களில் எண்ணெய் குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதம் இருந்த விவசாயிகள் திடீரென பேரணியாக சென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் பின்னர் திருச்சி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட 125 விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி அருகே வீட்டில் மதில் சுவர் கட்டும்போது தடுத்து நிறுத்திய ராணுவ வீரரை கவுன்சிலர் கணவர் கொலை வெறித்தனமாக தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது.
இதில் காயமடைந்த ராணுவ வீரர் ஜனகராஜ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே ஓய்வு பெற்ற துணை காவல் கண்காணிப்பாளர் மின்கம்பத்தை அகற்றிவிட்டதாக வட்டாட்சியரிடம் கிராம மக்கள் புகார் மனு கொடுத்தனர். மூப்பனூரில் புதிதாக மின்கம்பம் அமைக்க வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். காரைக்காலில் தற்கொலைக்கு முயன்ற செவிலியர் மேல் சிகிச்சைக்கு அனுப்ப ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்லாததால் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணவர் அருண்குமார் மதுபோதைக்கு அடிமையானதால் மனமுடைந்த சிவரங்கனி பிபி மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார். மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையில் 3 மணி நேரம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லாததால் அவர் உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 18 மாரியம்மன் கோவில்களில் ஆண்டு திருவிழாவில் பாரம்பரிய சிலம்ப நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 8 மாத கர்ப்பிணி மற்றும் 5 வயது சிறுமி சிலம்பம் விளையாடிய காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஐப்பசி மாத பௌர்ணமி கிரிவலத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சுமார் 12 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் குவிந்தனர். கோயிலில் கடும் கூட்ட நெரிசலால் பக்தர்கள் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மேலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் சில பக்தர்கள் தடுப்புகளின் மீது ஏறி குதித்து அம்மன் சன்னதிக்கு உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்தனர். மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்குட்பட்ட தோல்பெட்டி பகுதியில் வனப்பகுதி வழியாக செல்லும் சாலையில் யானைக்குட்டி ஒன்று அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தது. தாய் யானையிடமிருந்து தப்பி சென்றதாக கருதப்பட்ட நிலையில் வனத்துறையின் கடும் முயற்சியால் யானைக்குட்டி தாயிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது. மத்திய அமெரிக்க நாடான கோஸ்டரிக்காவின் மேற்கு மாகாணங்கள் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ரஃபேல் சூறாவளி காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் பாண்டரனல்ஸ் மாகாணம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்து இருப்பதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை திருவான்மியூரில் பழங்குடி மக்களின் கைவினைப் பொருட்கள், கலாச்சாரம், உணவு வகைகளை கொண்டாடும் ஆதி மகோத்சவ் கண்காட்சியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். திருவான்மியூரில் உள்ள கலாஷேத்ரா அறக்கட்டளை வளாகத்தில் நடைபெற்ற கண்காட்சியில் 65 அரங்குகளையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டார். இந்த கண்காட்சியில் பழங்குடியினரின் கைவண்ணத்தில் உருவான கைவினைப் பொருட்கள், இசைக்கருவிகள், உடைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சி வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானியில் வழக்கறிஞரை தாக்கிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பேக்கரி முன்பாக இருசக்கர வாகனம் நிறுத்தியதால் பரத் என்ற வழக்கறிஞரை பேக்கரியைச் சேர்ந்த 4 ஊழியர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் 4 ஊழியர்களையும் போலீசார் கைது செய்தனர்.
ஏமாற்றி பாலியல் உறவில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சென்னை நங்கநல்லூர் நேரு காலனியை சேர்ந்த உமா மகேஷ் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவருடன் பழகி வேலை வாங்கி தருவதாக கூறி அவ்வப்போது வெளியில் அழைத்து சென்று பாலியல் வன்முறையில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அந்த பெண்ணுடன் பாலியல் உறவில் இருக்கும் காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளார். மகேஷின் கொடுமை தாங்காமல் பாதிக்கப்பட்ட பெண் பரங்கிமலை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து மகேஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருவண்ணாமலையில் பிரபல உணவகத்தில் வழங்கப்பட்ட சாம்பார் சாதத்தில் கண்ணாடி துண்டு கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காந்திநகர் பைபாஸ் சாலையில் உள்ள சைவ உணவகத்தில் ஆதம் என்ற வாடிக்கையாளர் குடும்பத்துடன் உணவருந்த சென்றார். அவர்கள் ஆர்டர் செய்த சாம்பார் சாதத்தில் கண்ணாடி துண்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஹோட்டல் ஊழியர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது.